இனி பாவத்தை நான் நினைக்க மாட்டேன், அவங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பேன். உங்களை பார்த்தா சொல்றாரு, உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஆண்டவர் தீங்க காண மாட்டாய்ன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா என்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் செய்துட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, அதனால என் வாழ்க்கையில பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். சிலர் அறியாமையினால, சிலர் அறிந்து, சிலர் விட முடியாததுனால, சில தவறுகள் பாவங்கள் தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சு விட்டனே, இனி என்ன செய்யற, அதனால எனக்கு தீங்கு வருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? நான் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, நான் மன்னிக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நீங்க உணரும் போது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே, இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்னு என்னை உணர்ந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போது அவர் உடனே மன்னிக்கிறார். மன்னித்து அந்த பாவத்தை இனி நினையாத, இனி நினைக்க மாட்டாராம், அதை பற்றி நினைக்க மாட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி தீங்கை நான் அனுமதிக்க மாட்டேன், உன் வாழ்க்கையில தீங்கு வர நான் விட மாட்டேன். ஏன்னா இனி உன் பாவத்தெல்லாம் நான் நினைக்க மாட்டேன்ல, அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டேன்ல. அப்ப என்னாச்சு? அந்த பாவம் கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறாராம். இயேசுவின் ரத்தம் நம்முடைய இருத்தை கழுவிட்டா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை விலக்கி விடுவாராம். அதுக்கு ஒண்ணு செய்யணும், உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இனி பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுங்க, நீ ஒப்பு கொடுத்தால் போதும். இந்த வருஷம் முழுவதிலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை, இனி தீங்கை காணாத ஒரு வாழ்க்கை இயேசு உங்களுக்கு தருவார். விருப்பம் அவங்களுக்கு இருதயத்துல கை வைங்க. தகப்பனே, என் பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னியும், இனி என் பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, உங்க ரத்தத்தினால கழுவிட்டீங்க, ஸ்தோத்திரம். இனி தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொன்னீங்க. எந்த தீங்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அணுகாதபடி வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல எந்த தீங்கை நான் காணக்கூடாது, தீங்குக்கு விலக்கி என்னை காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.